வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் மயிலாடுதுறைக்கு தான் போய்கிட்டுருக்குறோம். நாங்கள் மயிலாடுதுறையிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரம் 64 சித்தர்கள் இருக்கிற கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். இங்கே மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரம் தான், பக்கம்தான். அந்த இடத்துக்கு சித்தர் காடுன்னு சொல்லுவாங்க. அங்கே 64 சித்தர்கள் ஒரே இடத்துல ஜீவ சமாதி ஆனாங்களாமா. இந்த சித்தர்காடு ஊரில் ஒரு சிவாலயத்தில் 64 சித்தர்கள் அங்கேயே ஜீவ சமாதி அடைஞ்சாங்களாம்மா. இது ஜப்பான் நாட்டிலேருந்து ஒரு 50 பேர் 136 மூலிகை பொருட்களை வச்சு ஹோமம் வளர்த்துருக்காங்க. இந்த கோயில் பேர் ஸ்ரீ சிவ யோக நாயகி சமேத ஸ்ரீ காளி சிற்றம்பல நாடீஸ்வர சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் தான் 64 சீடர்கள், அதாவது சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. அந்த வரலாறு இந்த போர்டில் பார்க்கலாம். நம்ம கோயில் பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக அமைதியாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. சுற்றிலும் இது மாதிரி ஒவ்வொரு சாமியாக இருக்கும், சிவலிங்கமும் இருக்கும். இது தெரியுது பார்த்தீங்களா, சிவன் கோயில் உள்ளே இருக்குது. சுற்றி இந்த செவரை சுற்றி இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கார். அவரை சுற்றி இந்த 64 சித்தர்கள் சிவலிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் சித்தர்கள்னு சொல்லுவாங்க. சிவன் கோயிலை சுற்றி இந்த 64 சிவலிங்கம் இருக்கும். போயிட்டு வந்தாலே ரொம்ப மனசுக்கு இனிமையாக அமைதியாக இருக்குது. எல்லோரும் போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். நல்லா இருக்குது அந்த பிளேஸ், ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. பிளேஸ் இருக்குது, கோயில் இருக்க இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாமி கும்பிட்டு ஊருக்கு வந்துட்டோம். அங்கெல்லாம் நிறைய விவசாய நிலம்லாம் வச்சுருக்குறாங்க. பரவாயில்ல, அதையும் விட்டு வைக்கணும். தேங்க்யூ.